அனைவருக்கும் நமது அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனல் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதம் ஆரம்பமாக போகுது. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாகவும், நம்மளுடைய நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது 100% உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, காலப்புருஷ தத்துவத்தைப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் இணைய போகிறார் அப்படிங்கிறது தான். அப்போது பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் இணையக்கூடிய அமைப்பு. அப்போது இங்கே சக்தி வாய்ந்த விஷயங்கள் செயல்படக்கூடியது. அப்போ நம்ம நினைத்த காரியங்கள், நினைத்த விஷயங்கள், ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம ஒரு வேண்டுதலாக வைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் நாம் விநாயகருக்கு வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான். ஏன் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அம்மையப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா கிட்ட தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத சொன்ன ஒரு தத்துவம் காரணமே. அப்போது நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம். அதனால தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு காரணம். அப்போது விநாயகருக்கு நம்ம வழிபாடு பண்ணால் அதுக்கு ஒரு சில விரத முறைகள் அப்படின்னா, விரத முறைகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என்ன காலம்பரை ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இந்த மாதம், இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒரு கலசக்குடம், அந்த கலசக்குடத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டுக்குங்க. வாசனை திரவியங்கள் எது கிடைச்சாலும் சரி, அதாவது அத்தர் கிடைச்சாலும் சரி, ஜவ்வாது கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்குங்க. அதே மாதிரி வாசனை மிகுந்த மலர்கள், மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்கள் எது கிடைச்சாலும் சரி அதையும் எடுத்துக்குங்க. அருகம்புல், இந்த 3ஐயும் எடுத்துக்குங்க. அப்போது இந்த கலச குடத்தில் இருக்கிற தண்ணியை உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவிலுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மலர்களால் வச்சு ஒரு பூஜையோ உங்களை அர்ச்சனையோ உங்களுடைய கோரிக்கையோ எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் பண்ணுற உங்களுடைய வழிபாடு முறைகள் அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை, நல்ல உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.